Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது vapor compression refrigeration systemல 3 methods of compression. ஸோ இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் நமக்கு தெரியும். evaporator, compressor, condenser and expansion valve. இப்போ நம்ம TS டயக்ராமில் இந்த vapor compression refrigeration system ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராசஸ் 1 to 2 compression process. இந்த compression process entropy constant இருக்கும், அதனால இது isentropy compression. 2 to 3 condensation process, temperature and pressure is maintained constant. And 3 to 4 throttling process, இதில் enthalpy constant இருக்கும். இது expansion process. Then 4 to 1 evaporation process, இதிலையும் temperature and pressure is maintained constant. இப்போ இந்த compression processல process 1 to 2 compression, இந்த ப்ராசஸ் 1 to 2ல கம்ப்ரெஷன் முடியறப்ப 3 மெத்தடில் இந்த கம்ப்ரெஷன் முடியிற ஸ்டேட் இருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மெத்தட், ட்ரை அண்ட் சேச்சுரேட்டட் வேப்பர் ஆஃப்டர் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் முடியறப்ப ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், வேப்பரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இந்த லைன் வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் லைன், இந்த லைன் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். ஸோ கம்ப்ரெஷன் முடிகிறப்ப 0.2 எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்க்கலாம். கம்ப்ரெஷன் ப்ராசஸ் 1 to 2ல் நடக்குது. ஸோ ப்ராசஸ் முடிகிறப்ப 0.2 இந்த சேச்சுரேட்டட் வேப்பர் லைனில் ரீச் ஆயிருந்ததுன்னா ப்ராசஸ் வந்து ட்ரை சேச்சுரேட்டட் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸோட COP, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது refrigerating effect or heat absorbed in the evaporator divided by work input to the compressor. So இதில் area 14GF1 14GF1 இது வந்து refrigerating effect, and area 12341 so இது வந்து compression work. So refrigerating effect divided by compression work, இதுதான் COP. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா the enthalpy difference between H1 and H4, 0.1 and 4, H1 minus H4 இதுதான் refrigerating effect, and H2 minus H1 இது வந்து compression work. So this is the COP of vapor compression refrigeration system when the compression process ends with dry saturated state. Next பார்க்க போகிறது கேஸ் பி. இதில் வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ் வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறும். ஸோ இதில் ஏற்கனவே பார்த்த 4 ப்ராசஸ். இதில் ப்ராசஸ் 1 to 2 எண்ட் ஸ்டேட் 2 அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ரீஜனுக்கு கிராஸ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைன் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். ஸோ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் முடியறது இந்த 0.2 சூப்பர் ஹீட்டட் ரீஜனை ரீச் ஆகிடும். அதனால் இந்த கம்ப்ரெஷனுக்கு பேர் சூப்பர் ஹீட்டட் வேப்பர் கம்ப்ரெஷன். ஸோ இதில் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் H1 minus H4 and work input H1 minus H2. So H1 minus H4 and H1 minus H2. So this is the second case of compression. Third case of compression, wet compression. So process 1 to 2 compression. Compression முடிகிற ஸ்டேட் இந்த ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர் ரீஜியனுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கும். இந்த ரீஜியனில் இருக்கிற எல்லா ஏரியாவும் வெட் ரீஜியன். ஸோ அதனால் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடந்து முடியிற பாயிண்ட் வந்து இந்த ட்ரை சேச்சுரேட்டட் லைனுக்கு முன்னாடியே இருக்கும், அதாவது வெட் ரீஜனில் இருக்கும். ஸோ இதுக்கும் we can write the COP H1 minus H4 and H2 minus H1. Enthalpy difference in the evaporation process and enthalpy difference in the compression process. Thank you.